ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் நாய்க்குட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 7 குட்டி போட்டிருந்ததுங்க. ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்கங்க. செம்மையாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 7 பேரும் அடக்கவே முடியல. யார் போனாலும் குலைக்கிறாங்கங்க. 7 பேரும் ஒட்டுக்கா போய் குலைக்கிறாங்க. செம்மையாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க அம்மா நாய்க்குட்டியை. அப்புறமே அவங்களே இப்படி சாப்பாடெலாம் போட்டோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டா 7 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க கம்முன்னு. 7ல் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு குட்டி வாங்கிட்டு போயிட்டாங்கங்க நேற்று. இது 7 நாயும் இருந்தப்போ ஷூட் பண்ண வீடியோ. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அவள் போயிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல். சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இருந்துட்டு அது 2 நாள் அப்படி தான் இருக்கும், எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணும்ல, சாப்பிட்டுக்கும் விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வச்சுட்டா. இந்த ப்ரௌன் கலர் தாங்க எடுத்துகிட்டு போனாங்க. ப்ரௌன் கலர் தான் பயங்கர துருத்துருன்னு ஒரு நாட்டி பாய் மாதிரி இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாங்க. எப்பயுமே ப்ரௌன் கலர் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் சப்பியாக நல்லா அழகாக இருந்தது. எல்லா குட்டியுமே க்யூட்டாக தாங்க இருக்கும். பட் ப்ரௌன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல், ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னுமே 6 குட்டி இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. நம்மளே வளர்த்தலான்னு தான் நினச்சிட்ருக்கோம். பட் அப்பா இருந்துட்டு வேண்டாம், ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும், பெருசானா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். இப்போ இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்கன்னு சொல்லியிருக்கோம், பிடிச்சி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியான சேட்டைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்களேன், சாப்பிட்டாங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி போய் ஒருத்தர் கடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 7 பேர் இருக்கவும் 2 சேர்ந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குட்டி மட்டும் தனியாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் இது ஒரு செம்மையான என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுச்சுங்க. நாய்க்குட்டி ஸ்கூலும் லீவ் விட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வாங்கடான்னு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க. நல்லா ஜாலியாக விளையாடுங்க. பிள்ளைங்களெல்லாம் கடிக்கிறதோ எதுவும் பண்ணது கிடையாது. நம்ம போய் நின்னாலே நம்ம காலை வந்து சுற்றிக்கிட்டே, காலை வந்து நக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை, கடிப்போ எதுவுமே பண்ணாது. இதே வேறு யாராச்சும் வந்துட்டா போடுங்க, குறைச்சிக்கிட்டே பின்னாடி போயிடுறாங்க 7 பேரும். அப்புறம் எங்கள் தம்பி பிஸ்கட்லாம் சாப்பிட்டு இருந்தான். அப்புறம் நாய்க்குட்டி போட்டாங்க. அப்புறம் எல்லாம் நாய்க்குட்டி வந்து சாப்பிட்டு இருந்தாங்க.